கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையேற்று வரும் சட்டமன்ற தேர்தலுக்காக தீவிர களப்பணியாற்றி வரும் கழக நிர்வாகிகள் நெல்லையில் கிராமங்கள் தோறும் புரட்சித்தாய் சின்னம்மா அறிமுகப்படுத்திய கொடி பறக்கும் என சூளுரைத்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் ஏழை எளிய மக்களுக்காகவும் கழக தொண்டர்களுக்காகவும் புதிய கட்சியை துவங்குவதாக அறிவித்த கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா, பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவம் தாங்கிய புதிய கொடியையும் அறிமுகம் செய்து வைத்தார். இந்த கொடி ஏழைகளுக்கான கொடி, உண்மையானவர்களின் கொடி, பசி தீர்க்கும் கொடி, வேலைவாய்ப்பை உருவாக்கும் கொடி, சமத்துவத்தின் கொடி, சாதி மத பேதமற்ற மனிதர்களுக்கான கொடி என எழுச்சி முழக்கமிட்ட புரட்சித்தாய் சின்னம்மா, வரும் சட்டமன்ற தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்துவோம் என சூளுரைத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள் அனைத்து மாவட்டங்களிலும் புரட்சித்தாய் சின்னம்மா அறிமுகப்படுத்திய கொடியை ஆர்வமுடன் ஏற்றி வருகின்றனர். இந்த நிலையில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனி அருகே உள்ள வீமா ஸ்கொயர் பகுதியில் கழக நிர்வாகியும் முன்னாள் ஏடிஎஸ்பியுமான வெள்ளத்துறை தலைமையில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புரட்சித்தாய் சின்னம்மா துவங்கிய கட்சியின் கொடியை நெல்லை மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் கிராமங்களிலும் ஏற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதில் கழக நிர்வாகிகள் எஸ்டி சாமி, குபேந்திரன் மணி, சிவகாமி, சீனிவாச அங்கப்பன், டைகர் மாடசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.